கும்பராசி சனி பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த கும்பராசி. இது ஒரு காற்று ராசி. இவங்க பொதுவாகவே ஆழ்ந்த ஒரு சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, நேர்மை மற்றும் சுயமரியாதை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்ககிட்ட பிடிவாத குணம் இருந்தால் கூட மனிதாபிமானம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். புதிய விஷயங்களை கற்பதில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகனே சொல்லலாம். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, மேலுமே இந்த காலகட்டத்தில் அவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, மேலுமே இந்த ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படியெல்லாம் ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருக்கிறது தான் இந்த கும்பராசி. குடத்தை திறந்து பார்த்தோம் அப்படின்னா தான் அதற்குள்ளே என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி தான் இந்த ராசியில் பிறந்தவங்களுமே பெரும்பாலுமே இவங்களோட மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பாங்க. தொடர்ந்து இவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் தான் இவங்களோட மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். உங்ககிட்ட பல திறமைகள் இருந்தால் கூட சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. அதே மாதிரி சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த முடியும். அதே மாதிரி தான் உங்களுடைய குழந்தைகளால் உங்களோட அந்தஸ்தானது நிச்சயமாக உயரும். 5ஆம் இடத்துக்கு உரிய புதனே உங்களோட 8ஆம் இடமான கன்னிக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் உங்களோட குழந்தைகளுக்கும் நீண்ட ஆயுளானது நிச்சயமாக இருக்கும். ஜீவன ஸ்தனாதிபதியாகிய 10ஆம் இடம் விருச்சகம், அதனோட அதிபதி செவ்வாய். ஜோதிடம், மாந்திரிகம் இதில் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். கெமிக்கல், மருந்து பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகளில் நீங்கள் நிறைய பணி செய்வீங்க. 11ஆம் இடமானது லாபஸ்தானம், அதாவது கோதண்ட குரு அப்படிங்கக்கூடிய தனுசு குரு அந்த இடத்தோட அதிபதி அப்படிங்கிறதுனால அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக இருந்து தொழில் செய்வீங்க. எதிர்பாராத வகையில் மொத்தமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசாங்கத்தோடு தொடர்புடையவங்களால் அதிக லாபத்தையுமே நீங்கள் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா ஒரு சக்திகளையும் நிறைந்த ஆலயத்திற்கு செல்லும்போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் சந்திக்க முடியும். அப்படிப்பட்ட ஆலயம் தான் கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் பார்த்திங்களா, நீங்கள் சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். சரி, விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் சந்திக்க போகிறீங்க, குடும்பத்தில் எந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பண வரவு சிறப்பாக இருந்தால் கூட தேவையற்ற ஆடம்பர செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே ரொம்ப பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து இறை வழிபாடுகள் உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் வகையில் அமையும். கண்டிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும் வாரமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் ராகுவிற்கு குருவோட பார்வை இருக்குது. இதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமை பெறுகிறது. பொருளாதார நிலைமையானது மேம்படும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியானது நீங்கள் காப்பாற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு செயல்கள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தோல்வி மனப்பான்மை விலகி சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க. நம்மளால் எதுவுமே முடியும், செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையானது உங்களுக்கு ஏற்படும் கூடிய வாரமாக அமைச்சிருக்கு. பதவியில் நிலவிய அவப்பெயர்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவியில் அமரக்கூடிய ஒரு பாக்கியமே காத்திருக்கு. குழந்தைகளாலவே நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த மன சங்கடங்கள் அனைத்துமே அகலக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முயற்சி வெற்றி கொடுக்கும். சில பேர்த்துக்கு மறுமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனையில் இருந்து முற்றிலும் நிவாரணம் கிடைக்க பெறுவீங்க. அதே மாதிரி உயர்கல்வி முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. விண்ணப்பித்த வீடு, வாகன கடன் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சகோதர வழிகள், பண தேவைகளை எல்லாமே நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம்
உண்டாகும். உடல் பாதிப்புகள் அனைத்து அகலும். சில பேர் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை எல்லாமே தவணை முறையில் வாங்குவீங்க. திருமணமான இளம் பெண்களுக்கு கருவுறுதல் நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே அமாவாசை இன்னைக்கு வயது முதிர்ந்தவங்களின் நல்லாசியானது பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சரி, கும்பராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் சந்திக்க போறீங்க? கும்பம் ராசியை பொறுத்த வரைக்குமே நவ கிரகங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எடுக்கக்கூடிய வேலைகளில் ஒவ்வொன்றிலுமே கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி தொழிலில் நேரடி பார்வை அவசியம். மற்றவங்களை நம்பி நீங்கள் ஒப்படைக்கக்கூடிய வேலையில் பல பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த நேரடி பார்வையானது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி புதியவங்களை நம்பி எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபட வேணாம். அடுத்ததான் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறதுனால உங்களிடம் இருந்து வந்த மந்த நிலைகளானது மாறும். 5ஆம் இட குருவோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால செல்வாக்கு நிச்சயமாக உயர ஆரம்பிக்கும். குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகும். குடும்பத்தில் சுபிட்சமான ஒரு நிலையானது இருக்கும். இதனால் உங்களுக்கு மன நிம்மதி அதிகமாகவே கிடைக்கக்கூடிய வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதே மாதிரி செலவுக்கேற்ற வருமானமே உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கை துணையை இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் அனுசரித்து செல்வதும் ஆலோசனைகளை ஏற்பதும் ரொம்ப ரொம்ப முன்னேற்ற பாதையில் உங்களை கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளில் மட்டும் இந்த டைமில் நிதானம் செலுத்தினீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க முடியும். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சனீஸ்வர பகவானை நீங்கள் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கும் வகையில் உங்களுக்கு இந்த டைம் ஆனது அமைய போகிறது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப யோகமான பலன்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். சில இடங்களில் வெளியில் சின்ன சின்ன தடங்கல்கள் கூட ஏற்படும். சில இடங்களில் போராட்டமாக கூட உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். உத்தியோக ரீதியாக புதிய மாறுதல்கள் வரலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் ரொம்ப சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் அதனால் லாபமும் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கு உயரும். புதிய முயற்சிகளில் இந்த டைமை பொறுத்த வரைக்குமே முழு நம்பிக்கையோடு நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னு செய்யுங்க. நிச்சயமாக வெற்றி தான். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. குழந்தைகளால் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன நிம்மதி மன அமைதி இது எல்லாமே கிடைக்கும் வகையில் அமைச்சிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே அலுவலகத்தில் உங்களோட வேலை ரொம்ப பொறுமையுடனும் விவேகமுடனும் இருக்கும். பதவி மாற்றம் சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதிய திட்டங்கள் மூலம் வருமான உயர்வானது உங்களுக்கு கிடைக்கும். விவசாயத்தின் மூலம் பல லாபம் உங்களுக்கு மேம்படும் வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே குறையும். குழந்தைகளால் திருப்தியும் கொண்டாட்டமும் அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. பெரியவங்களோட ஆசையுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நாடகம் சார்ந்த தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உயர்வான ஒரு நிலை எல்லாமே அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. புதிய முதலீடுகளில் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கி செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக காண முடியும். அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயர்ச்சி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நன்மை தீமை கலந்த பலன்கள் எல்லாமே கொடுக்க போகிறது. செவ்வாய் 1ல் இருக்கிறதுனால இந்த டைமில் வாரி தொழிலில் சில முன்னேற்றமான சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் நடக்கும். அதே மாதிரி இந்த டைமில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே அலட்சியமாக செயல்பட வேணாம். புதிய முதலீடுகளை ரொம்ப கவனமாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு தங்களோட தொழில் குடும்பம் உத்தியோகம் வியாபாரம் இது எல்லாத்தோட வளர்ச்சிக்காகவே உழைக்க வேணும். அதே மாதிரி பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மேலுமே பெரியவங்களோட ஆதரவும் அவங்களோட ஆசையும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. நீங்கள் குச்சனூர் சனி பகவானை வழிபடும் போது உங்களுடைய ராசிப்படி இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். தினமுமே நீங்கள் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இரு மனங்கள் இணைவதற்கு வாழ்க்கையிலே திருமணத்தால் முடிபோட்டு காலமெல்லாம் கருணை மழை பொழிகின்ற கரியவனே
ஒருமையுடன் அருள் செய்வாய் போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யும்போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் காண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு இல்லை நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா கூட இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.